பழங்கால எகிப்து தேசத்திலே ஒரு அற்புத கதை உண்டு கேளுங்க. ஒரு காலத்திலே கிளியோபாட்ரான்னு ஒரு ராணி இருந்தாளாம். அவள்தான் எகிப்தோட கடைசி ராணி. சும்மா சொல்லக்கூடாது, உலகமே வியந்த ராணி இவள்தான். கிளியோபாட்ரா பிறந்தது எப்போ தெரியுமா? கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 69 வருஷம் முன்னாடி. அலெக்சாண்டர் மாவீரன் போனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 300 வருஷமா எகிப்தை ஆண்ட டாலமேக் குடும்பத்துல வந்தவ இவ. அவளுக்கு வயசு என்ன தெரியுமா? வெறும் 18. அப்பவே ராணியா முடிசூட்டிக்கிட்டா. கூடவே அவளோட அண்ணன் 13ஆம் டாலமியும் இருந்தான். முதல்ல 2 பேரும் சேர்ந்துதான் ஆட்சி செஞ்சாங்க. ஆனா அவ வாழ்க்கை சும்மா ஜாலியா போகலப்பா. குடும்பத்துக்குள்ளேயே சண்டை, சச்சரவு, அரியணை போட்டி. அடேயப்பா, எல்லாத்தையும் சமாளிச்சுதான் அவ ராணியா நின்னா. கிளியோபாட்ராவை ஏன் எல்லாரும் கொண்டாடுனாங்க தெரியுமா? அவளோட அழகு ஒரு பக்கம்னா, அறிவும் பேச்சும் இன்னொரு பக்கம். சும்மா அசத்திடுவா. பல மொழிகள் பேசுவாளாம். எந்த நாட்டோட தலைவர்கிட்ட பேசினாலும் காரியத்தை சாதிச்சுடுவாளாம். தன்னோட ராஜ்யத்தை நல்லா வச்சுக்கணும், செழிப்பாக்கணும்னு ரொம்பவே மெனக்கெட்டாள். கிளியோபாட்ராவோட கதையில ரொம்பவே சுவாரஸ்யமான பகுதி எதுன்னா, ரோம சாம்ராஜ்யத்தோட பெரிய தலைவன் ஜூலியஸ் சீசரோட அவளுக்கு இருந்த பந்தம்தான். அவளோட சிம்மாசனத்தை அவ அண்ணன் கிட்ட இருந்து திரும்ப வாங்க போராடிட்டு இருந்த போதான் சீசரை சந்திக்கிறாள். அடேங்கப்பா, ஒரு கம்பளத்துக்குள்ள ஒளிஞ்சிக்கிட்டு சீசரோட அரண்மனைக்கே போயிட்டாளாம். என்ன ஒரு தைரியம் பார்த்தீங்களா? அவளோட புத்திசாலித்தனமும் வசீகரமும் சீசரை அப்படியே கட்டி போட்டுச்சாம். 2 பேரும் நண்பர்களானாங்க. அப்புறம் அவங்களுக்கு சீசரியன்னு ஒரு மகன் பிறந்தான். கிளியோபாட்ராவோட சாகசங்கள் அதோட முடியலப்பா. சீசர் இறந்ததும் இன்னொரு ரோம தலைவன் மார்க் ஆண்டனியோட கை கோத்தா. வரலாற்றுல இவங்க 2 பேரோட காதலையும் நட்பையும் சும்மா லெஜெண்டா சொல்வாங்க. சீசரோட வாரிசு தன்னோட பையனுக்கு தான் போகணும்னு 2 பேரும் சேர்ந்து போராடுனாங்க. ஆனா கிளியோபாட்ராவோட வாழ்க்கை ஒரு சோகமான முடிவுக்கு வந்துச்சு. ஆண்டனியே ரோமோட அடுத்த பேரரசனான ஆக்டேவியன் போர்க்களத்துல தோற்கடிச்சுட்டான். அப்போ கிளியோபாட்ரா என்ன செஞ்சா தெரியுமா? எதிரிகள் கிட்ட மாட்டிக்கிறதை விட சாகுறதே மேல்னு முடிவு பண்ணிட்டா. கதையா சொல்றாங்க. ஒரு விஷ பாம்பை வச்சுக்கிட்டு தன்னோட உயிரை மாய்த்துக்கிட்டாளாம். என்ன ஒரு வீரம் பார்த்தீங்களா? கிளியோபாட்ராவோட கதை நான் சும்மாவா? புத்தகம், சினிமா, நாடகம்னு எல்லாத்துலயும் அவ கதைதான். அவளோட கதையில வீரம், தலைமை, நாடகம்னு எல்லாமே கலந்த ஒரு கலவை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தாலும் இப்போ வரைக்கும் அவளோட புத்திசாலித்தனமும் தைரியமும் நம்ம மனசுல ஒரு ராணியா நின்னுட்டே இருக்கு.